உங்க ஃபேவரட் டாப் குக்கு டூப் குக்கு சீசன் 2 ஷோவை இப்ப சாட்டர்டே அண்ட் சண்டே காலையில 9 மணிக்கு எல்லாருக்கும் முன்னாடி பார்க்க விரும்புறீங்களா? உடனே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ என்ன இப்படி எல்லாம் சோதிச்சுக்கிட்டே இருப்ப? நானும் நல்லவங்கள தெய்வம் சோதிக்கும், ஆனா கைவிட்டுறாதுன்னு நினைச்சுக்கிட்டு என் மனசை தேத்திக்கிட்டு இருக்கணும், அப்படிதானே? எங்களை இப்படி ஓட ஓட விரட்டிக்கிட்டே இருக்கியே. சத்யா, பூபதி இவங்கள மாதிரி உனக்கும் மனசாட்சிங்கிறது கொஞ்சம் கூட இல்லையா? சொல்லு. ஏன்பா, நீங்க எவ்வளவு தன்மையா எடுத்து சொல்லி புரிய வச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இவ எவ்வளவு திமிரா பேசுறா பாத்தீங்களா? இவகிட்ட எல்லாம் எதுக்குப்பா கெஞ்சிட்டு இருக்கீங்க? நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய், இப்ப நான் சொல்றதுதான், வீடெல்லாம் மாத்த முடியாதுன்னா முடியாதுதான். உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்கோ, போடி. போறதுக்கு முன்னாடி உன்னையும் குடும்பத்தையும் லாக்அப்ல வச்சுட்டு போறேன். மேடம், நான் சத்யா பேசுறேன். நான் சொன்ன மாதிரி இந்த வீட்டை காலி பண்ணி எனக்கு ஏத்த மாதிரி வீட்டை பார்க்க முடியாதுன்னு சொல்லி இந்த ஃபேமிலில இருக்கிற எல்லாருமே என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, நான் கொடுத்த கம்ப்ளைண்ட வச்சு மொத்த குடும்பத்தையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க மேடம். ஓகே மேடம், உடனே வாங்க. கெட்டவங்களுக்கு துணையா நின்னு நீயே இப்படி வலியும் வேதனையும் கொடுத்தா நான் என்னதான் பண்ணுவேன்? எப்படி வாழ்வேன்? கெட்டவங்களை அழிக்கிறதுக்காக அவதாரம் எடுக்கிற நீ இப்ப எங்கள மாதிரி நல்லவங்களையும் அப்பாவங்களையும் அழிக்கிறதுக்கு இந்த கலியுகத்துல அவதாரம் எடுத்திருக்கியா? பதில் சொல்லு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீ ஒரு முடிவு கட்டு. நீ எனக்கு ஒரு வழிய சொல்லு. புது நம்பரா இருக்கு. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் லாவண்யா பேசுறேன். சொல்லுங்க மேடம். உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? போலீஸ மதிக்க மாட்டியா? அவ்வளவு பெரிய ஆள நீ? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம். அப்படி இல்லனா நீ ஏன் இன்னும் ஸ்டேஷனுக்கு என்ன பார்க்க வரல? உன்னையும் உன் குடும்பத்தையும் ஸ்டேஷனுக்கு வர சொன்னா இல்லையா? இல்ல மேடம், அது வந்து நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நான் இப்ப உனக்கு ஃபோன் பண்ணல. நான் சொல்றத நீ கேளு. இப்ப சத்யா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க கேட்ட மாதிரி வீடு பார்க்க முடியாதுன்னு சொன்னியாமே, அதனால அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் வச்சு உன் மேல ஆக்ஷன் எடுக்க சொல்லிட்டாங்க. நான் இப்ப வர போறேன். உன் வீட்ல இருக்க எல்லாரையும் உன்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ண போறேன். மேடம், நான் என் புருஷனை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு இங்க கோர்ட்டுக்கு வந்திருக்கேன் மேடம். அப்படின்னா சத்யா சொன்ன மாதிரி நீ இன்னும் வீடு பார்க்க போகல, அப்படிதானே? ஆஹா, இல்ல மேடம். என்னோட குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் போயிருக்காங்க மேடம். மாமா, பாட்டி, கார்த்தி எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா வீட்டை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. எப்படியும் வீடு கிடைச்சிரும் மேடம். கொஞ்சம் டைம் கொடுங்க. என்னாலலாம் டைம் கொடுக்க முடியாது. நான் என்ன கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கேன்? உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து சத்யா ஆக்ஷன் எடுக்க சொன்னதுக்கு அப்புறமா நான் எடுத்துதான் ஆகணும். இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட என்னால டைம் கொடுக்க முடியாது. நான் உங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண போறேன். ரெடியா இரு. மேடம் 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 ப்ளீஸ். இப்பவே ஆதிரியும் அவங்க குடும்பத்தையும் அரெஸ்ட் பண்ணணும். கிளம்புங்க. ஓகே மேடம். எது நடக்க கூடாதுன்னு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடினோ அது நடக்க போகுது. நானும் என் குடும்பமும் அரெஸ்ட் ஆக போறோம். ஏற்கனவே என் புருஷன் ஜெயில இருக்காரு. இப்ப என்னையும் என் குடும்பத்தையும் அந்த இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ண போறாங்க. இப்போ உனக்கு சந்தோஷமா? சந்தன காப்பால அலங்காரம் பண்ண மாதிரி உன்னோட உடம்பே குளு குளுன்னு இருக்கா? கடைசியில என்ன இந்த சத்யா கிட்ட தோக்க வச்சிட்டல்ல? அவளை ஜெயிக்க வச்சு அவ நினைச்ச எல்லாத்தையும் சாதிக்க வச்சிட்டல்ல? எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் பண்றதுக்கு என்ன இருக்கு? இது வரைக்கும் எத்தனையோ பிரச்சனையும் சோதனையும் வந்திருக்கு. அப்பெல்லாம் கூட எல்லாத்தையும் தாண்டி என் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் சரியாயிடும், இதெல்லாம் கடந்து போயிடும்னு சொல்லி என் மனசு நம்பி இருக்கு. ஆனா என்
வாழ்க்கையில முதல் தடவையா நான் என் நம்பிக்கையை இழந்து நிக்கிறேன். எங்கள மாதிரி வசதி இல்லாதவங்களை காப்பாத்த முடியலனா நீ எதுக்காக இங்க இப்படி தெய்வமா உட்கார்ந்துட்டு இருக்க? எங்களெல்லாம் நீ எதுக்காக படைக்கிற? கெட்டவங்களுக்கும் பணமும் வசதியும் இருக்கிறவங்களுக்கும் தான் இந்த உலகம்னா நீ அவங்கள மட்டுமே படைக்க வேண்டியதானே? எதுக்காக எங்களெல்லாம் படைச்சு இந்த உலகத்துல கஷ்டப்பட விடுற? இதுக்கப்புறம் நீ என்ன என்ன பண்ண சொல்ற? நான் என்ன பண்ண உன் மனசு இறங்கும்? தெய்வமே இப்படி கல்லா இருந்தா மனுஷங்களால என்ன பண்ண முடியும் சொல்லு? நான் கேக்குறது சொல்றது உன் காதுல விழுதா? சொல்லு சொல்லு சொல்லு. இரு கூப்பிடுறேன். வேலை வேலை வா 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 இங்க வா. அங்க பாரு, அங்க பாரு. மேடம், இந்த குடும்பத்துல ஒருத்தரையும் விடாதீங்க. மொத்த பேரையும் தூக்கி ஜெயில போடுங்க. ஏற்கனவே அந்த கஞ்ச பையன் ஜெயில இருக்கான். இப்ப மொத்த குடும்பமும் ஜெயிலுக்கு போக போகுது. டாடி, வாட்டர் கேன் காரி வந்துட்டா. உண்மையாவே அந்த சத்யா அவளை செம்மையா வச்சு செய்றா. சூப்பர் டாடி. தகதகதம் 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 தகதகதம்